பெரியவா சரணம். இன்னைக்கு வந்து ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்லேருந்து ஒரு செட் ஆஃப் ரீடிங்ஸ் போடலான்னு இருக்கேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் த மெனி. ஆஸ் யூஷுவல் பெரியவா புக்கு ரொம்ப எலாபரேட் என்ன. அதுக்கு வந்து கரெக்டாக போடணும்னா நிறையா படித்து புரிஞ்சதை கரெக்டாக சொல்லணும். ஸோ இன்னைக்கு நான் என்ன போட போகிறேன்னாக்க, பெரியவா வந்து நிறைய நான் இந்தியன் வெரி நமக்கு தெரிஞ்ச பெயர்கள் இல்லாத நான் இந்தியன் லைக் பெர்ஷியா, கிரீஸ், ஈஜிப்ட் அந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து ஸ்காலர்ஸ் பற்றிலாம் பெரியவா எழுதியிருக்கான்னு. நிறைய அவளோட பேர் வந்து நம்மளோட ஸ்டோரிஸ் போது கூட ரெஃபர் பண்ணுவா. ஹீரோடட்டஸ் சொன்ன மாதிரி அப்படின்பா. அதே மாதிரி ஹோமர் சொன்ன மாதிரி, அப்புறம் சாக்ரட்டிஸ் சொன்ன மாதிரி, அதே மாதிரி கன்ஃபூஷியஸ் சொன்ன மாதிரிலாம் எழுதுவா பெரியவா. அப்போ வந்து யார் இந்த கேரக்டர்னு நம்ம வந்து சம்டைம்ஸ் படிக்கிறச்சே அப்படியே ப்ரொசீட் பண்ணின்னு போயிடுவோம். பிகாஸ் நமக்கு பெரியவாளோட என்ன மேட்ரு சொல்கிறான்னு அது புரிஞ்சிக்கவே ரொம்ப நாள் ஆகும். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு சீரீஸ் பேக் டு பேக் நிறைய இந்த கிரீஸ்லேருந்து அந்த ஏரியா இதுலேருந்து பெரியவா கேரக்டர்ஸ் பற்றி இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் பற்றி குட்டி குட்டியாக எழுதியிருப்பா. ஸோ இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு அதை ஒன்று போட போகிறேன், ஜஸ்ட் டு கிவ் சம் மோர் கான்டெக்ஸ்ட் என்ன. ஸோ இதில் வந்து பேஜ் நம்பர் 354 ஃபஸ்ட்டு பேர் வந்து ஹீரோடட்டஸ். ஓகே, அவரை பற்றி ஒரே ஒரு பேராகிராஃப் எழுதியிருக்கா. அதை பார்த்துட்டு ஆன்லைனில் என்ன அவரை பற்றி எழுதியிருக்கா அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். திஸ் வில் ஹெல்ப் யூ டேக் அ லிட்டில் பிட் மோர் சீரியஸ் வாட் பெரியவா இஸ் ட்ரைங் டு சே. அண்ட் தென் அந்த பர்சன், அந்த கேரக்டர் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட், பெரியவா வந்து ஹிஸ்டாரியனை ரெஃபர் பண்ணுறா அப்படின்ட்டு புரியும் நமக்கு. ஸோ பேஜ் 354 ஹீரோடட்டஸ் 484 to 424. ஸோ நம்பர் வந்து பேக்கில் போகுது. ஸோ திஸ் வாஸ் பிஃபோர் கிரைஸ்ட், பிசிக்கு முன்னாடி. சரியா? ஸோ அப்போ வந்து இருந்த இந்த பர்சனோட இன்ஃபர்மேஷன் நான் அவ்வப்போது ஹீரோடட்டஸ் குறிப்பிட்டு வருகிறேன் அல்லவா, அவரை பற்றி சுருங்க சொல்லில் அப்படின்ட்டு இங்கிலீஷில் பாக்கி இருக்கும். நான் வந்து ட்ரை பண்ணுறேன் டிரான்ஸ்லேட் பண்ண. இங்கிலீஷ் புரிஞ்சவா ஈவன் பெட்டர். தமிழ் தான் புரியும்னாக்க வி வில் ட்ரை, அதர்வைஸ் நீங்களும் எடுத்து படிங்க. Among the Oriental historians whose position as a factor in the history of literature is so unique that we are justified in giving more extended attention to him. This is of course the most remarkable of all. Herodotus, the celebrated father of history, or as K.O. Muller styles him, father of prose, was a nephew of Panyasis, a famous epic poet, from which it may be inferred that he came of a literary lineage. To make his history known to the Grecian world, he read it before the assembled personages at the Olympian festival. The reading created greatest enthusiasm as he received honors and awards on the occasion. The work itself makes it clear that in acquired material for his composition, the author traveled extensively in Egypt, Babylonia, Assyria, and other countries in Asia. He had no inducement to depart from the recital of truth as he actually saw and heard it. ஸோ ஹீரோதத்தரை பற்றி இவ்வளோதான் எழுதியிருக்கா. பட் இதில் வந்து நான் உங்களுக்கு அந்த கடைசி லைன் இஸ் பிரிட்டி மச் வாட் பெரியவா இஸ் ஆல்சோ ரைட். He has no inducement to depart from recital of truth as he actually saw and heard it. ஸோ அவர் வந்து ட்ரூத் மட்டும்தான் அவர் எழுதியிருக்கார், ஜஸ்ட் டு மேக் ஹிம்செல்ஃப் மோர் என்ன சொல்கிறது, மோர் வாண்டட். அந்த ஹிஸ்ட்ரியை டிஸ்டார்ட் பண்ணல. ஸோ பெரியவாளுக்கு வந்து ஹீரோடட்டஸோட ரைட்டிங்ஸ் அவ்வளோ பிடிக்கும். பிகாஸ் ஹீ ஃபெல்ட் தட் ஹீ டிட் நாட் டிபார்ட் ஃப்ரம் த ட்ரூத். ஓகேயா? அப்போ ஹீரோதத்தரை பற்றியும் கொஞ்சம் என்ன எழுதியிருக்காருன்னா, ஹீ கம்ஸ் ஃப்ரம் அ ஃபேமிலி வேர் பன்யாசிஸ், ஹீஸ் அ நெஃப்யூ ஆஃப் பன்யாசிஸ். ஸோ மாமாவோ பெரியப்பா சித்தப்பா யாரோ வந்து பன்யாசிஸ் அவருக்கு.
ஸோ பன்யாசிஸ் வந்து அவர் வந்து பெரிய ஆள். அவர் வந்து எப்பிக் போயட் அவர். ஸோ அதனால பெரியவா சொல்றா, அவரோட ஃபேமிலி பிளட் லீனியேஜில் வந்ததுனால லிட்ரரி அவளால் அந்த சொற்பொழிவு லிட்ரரியில் லீனியேஜ் வந்ததுனால அவர் வந்து அவரோட ஸ்கில் வந்து அண்டர்ஸ்டாண்டபிள் மாதிரி எழுதியிருக்கா. டு மேக் ஹிஸ் ஹிஸ்ட்ரி நோன் டு த கிரீஷியன் வேர்ல்ட் ஹி ரெட் இட் பிஃபோர் தி அசெம்பிள் பர்சனேஜஸ் அட் த ஒலிம்பியன் ஃபெஸ்டிவல். ஸோ இன்னி தேதியில் நமக்கு வந்து ஒலிம்பிக்ஸ்னாலே வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி தான் இருக்குது இல்லையா. அடுத்த பேராகிராஃபில் பெரியவா வந்து ஒலிம்பியன் ஃபெஸ்டிவல் பற்றி எழுதியிருப்பா. அந்த ஒலிம்பியன் ஃபெஸ்டிவல் பற்றி இப்போ படிக்கலாம். திருப்பி இன்னொரு தடவையும் நான் இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ ஒலிம்பியன் ஃபெஸ்டிவலில் ஹீரோடட்டஸ் தன்னோட லிட்ரரியை வந்து படித்தது வந்து அவ்வளோ பெரிய ஆனர். அதெல்லாம் அவ்வளோ ஹை லெவலில் இருந்தால் மட்டும்தான் அவளால் அந்த ரெஸ்பெக்ட் யூனோ கிடச்சிருந்துருக்கும். ஸோ அந்த அளவு ஹீரோடட்டஸை பற்றி எழுதியிருக்கா. நான் வந்து இப்போ ஒலிம்பியன் ஃபெஸ்டிவல் பற்றி படிச்சுட்டு வில் கம் பேக் டு சி சம் மோர் அபவுட் ஹீரோடட்டஸ். ஓகே, ஒலிம்பியன் ஃபெஸ்டிவல் அதே பேஜ் 354 எழுதியிருக்கு. ஒலிம்பியாவை பற்றியும் சற்று தெரிந்து கொள்வோம். Olympia, the mountain seat of Jupiter, was in Elis. There were also multitude of temples around and beneath the main temple. There was a large sacred grove adjoining the city. Olympia was famous for the greatest Greek national festival. The Olympic Games were celebrated here at the end of every 4 years on the first full moon after the summer solstice. No women were permitted to attend the games. Olympian festival was dedicated to hero Hercules and particularly to Jupiter. During the festival, sacrifices, processions and various religious ceremonies were apparently formed the principal pageantry with splendor. The games were conducted before the presence of the deities which were carried to the stadium from various sanctuaries. அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பெரிய திருவிழா மாதிரி நடந்திருக்கு. ஒலிம்பியன் ஃபெஸ்டிவல் கேம்ஸ் இருந்திருக்கு, நோ டவுட். பட் இட் வாஸ் இன் டெடிகேட்டட் டு ஹீரோ ஹெர்குலிஸ் அண்ட் பர்டிகுலர் டு ஜூபிட்டர். பெரியவா ஜூபிட்டர் பகவானை வந்து நிறைய ரெஃபர் பண்ணியிருப்பா. அப்புறம் இதில் எழுதியிருக்கா டியூரிங் த ஃபெஸ்டிவல் சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்கா. அதாவது தெய்வங்களை ஆராதித்து அந்த பலி கொடுத்துருந்துருக்கா. ப்ரொசஷன்ஸ் அண்ட் வேரியஸ் ரிலிஜியஸ் செரமனிஸ்லாம் நடந்துருந்துருக்கு. அண்ட் நிறையா இடத்துலேருந்து கோவில்கள்லேருந்து நிறையா தெய்வங்கள் வந்து இருந்திருக்கு அந்த ஒலிம்பியன் ஃபெஸ்டிவல் பீரியடில். எவ்ரி 4 years. ஸோ அதெல்லாம் அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கு. த ரிலிஜியஸ் ஆஸ்பெக்ட் ஹஸ் நாட் பின் கேரிட் ஓவர் த சென்ச்சுரிஸ் தட் ஒலிம்பிக் கேம்ஸ் ஹவ் பின் ஹெல்ட். ஸோ இந்த ஒலிம்பியன் ஃபெஸ்டிவலில் ஹீரோடட்டஸ் தன்னோட லிட்ரரியை வந்து சொற்பொழிவாட்டிருந்திருக்காருன்னு பெரியவா எழுதியிருக்கா. ஸோ அவ்வளோ பெரிய ஆள் ஹீரோடட்டஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஐ வாண்ட் டு ஷோ யூ ஆன்லைனில் ஹீரோடட்டஸ் பற்றி என்ன எழுதியிருக்கா, அவரோட படம் எப்படி வரைஞ்சிருக்கா, அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்தாக்க உங்களுக்கு ஓரளவு புரியுங்கிறதுக்காக நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். let me unshare. ஹீரோடட்டஸ் பற்றி இங்கே பாருங்க. ஹீரோடட்டஸ் வந்து தெரியுதா இப்போ? let me share. ஓகேயா, இப்போ ஷேர் பண்ணேன்னா இப்போ ஹீரோடட்டஸ் பற்றி இதுதான் ஃபோட்டோ போட்டிருக்கா ஆன்லைனில். அண்ட் இங்கே நீங்கள் பார்த்தேன்னாக்க விக்கிபீடியாலாம் இன்ஃபர்மேஷன் இருக்குது, அவர் எப்போ பிறந்தார் எல்லாம். இந்த ஒரு வெப்சைட் ரொம்ப நல்லா இருந்தது ஹீரோடட்டஸ் பற்றி, ஹெரிட்டேஜ் ஹிஸ்ட்ரின்னு நிறையா வெப்சைட் இருக்குது. நான் வந்து 1-2 தான் பார்த்தேன். ஹீரோடட்டஸ் அவரோட இயர்ஸ் வந்து 484 to 425 BC போட்டிருக்கா. அதே எழுதியிருக்கா பாருங்க. தெரியவா என்ன எழுதியிருக்கா? ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரின்னு பேஜ் 354 எழுதியிருக்கா. ஸோ ஹீரோடட்டஸ் இஸ் த ஓல்டஸ்ட் கிரீக் ஹிஸ்டாரியன் அண்ட் இஸ் ஆஃபன் கால் த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஹி வாஸ் பார்ன் இன் ஹாலிகர்னாசஸ் இன் ஏஷியா மைனர் அபவுட் 484 BCன்னு எழுதியிருக்கா.
அதோட இது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டுது. த மோஸ்ட் வெல் நோன் பார்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் புக்ஸ் ஆர் த ட்ராக்ஸ் ரிலேட்டட் டு பெர்ஷியன் வார் 490 டு 475 பிசி பற்றி எழுதியிருக்கா. அவர் எழுதியிருக்கா. பெரியவா வந்து தன்னோட புக்கில் பெர்ஷியன் வாரை வந்து மகாபாரதத்துக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு பெர்ஷியன் வார் பற்றி பெரியவா எழுதியிருக்கா. இது வந்து பேஜ் நம்பர் 374 இருக்குன்னு. அதே டைம் பீரியட் 490 டு 475 அந்த டைம் பீரியட்லாம் பெரியவா எழுதி அந்த பெர்ஷியன் வாரை வந்து ரொம்ப ரொம்ப எலாபரேட்டாக ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பா. அது வந்து ரொம்ப பெரிய சாப்டர். என்னால் அது வந்து பெர்ஷியன் வார் ஃபுல்லாக போட முடியுமா படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. பட் தமிழ் தெரிஞ்சவா ப்ளீஸ் நீங்கள் அதை படிக்கணும். முதல்லலாம் படிக்கிறச்சே புரியாது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க ஒன்று. நான் வந்து அப்புறம் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு ரெஃபர் பண்ணி பெர்ஷியன் வார் பற்றி படித்து புரிஞ்சுட்டேன். பட் இப்போதைக்கு ஹீரோடட்டஸை பற்றி பார்த்தோன்னாக்கா ஹீரோடட்டஸ் பற்றி இப்படி தான் எழுதியிருக்கா. நிறையா வெப்சைட் இருக்குது. நீங்களும் வந்து பார்த்து ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் what is Herodotus, what is he famous for and why Periva has referred. So இந்த பேர் நம்ம வந்து புக்கு படிக்கிறச்சே வந்ததுனாக்க உங்களுக்கு தெரியும். Because he was the father of history. He did not change the truth. He wrote what he saw and what he heard. அந்த மாதிரி. ஸோ இதுதான் ஹீரோடட்டஸ் பற்றி ஒரு லிட்டில் பிட் லாங் வீடியோ ஃபார் அ ஷார்ட் பேராகிராஃப். பட் இது ஒரு தடவை நான் அப்படி போட்டேன்னாக்கா யூல் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ரெஃபர் பேக் இன் ஆன்லைன் இப்போதைக்கு இருக்கிற ரீசோர்ஸஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஈச் கேரக்டர். இதெல்லாம் நிஜமாவே டைம்லாம் இருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எழுதியிருக்கிறத என்ஜாய் பண்ணுறச்சே இட் வில் பி ஃபண்டாஸ்டிக். ஸோ ஐ ஹோப் திஸ் பர்டிகுலர் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். திருப்பி நான் அடுத்தது போடுறேன். நிறைய எழுதியிருக்கா. விநாயகர் பற்றி, சாக்ரட்டிஸ் பற்றி, டயகனஸ் பற்றி, அப்புறம் கிரைஸ்டை பற்றி, அப்புறம் ஹிப்பார்க்கியா, டொமக்ரிட்டஸ், எபிமெனண்டஸ், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எம்பிடோக்லஸ். ஸோ சரியா, நான் திருப்பி அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நானும் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு போடுறேன்.